திண்டுக்கல் 22வது வார்டு ஜான் பிள்ளை சந்து பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலக்கண்ணன். இவர் தங்க நகைகளுக்கு பாலிஷ் போடும் தொழில் செய்து வருகிறார். இதே பகுதியில் திமுகவை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் திண்டுக்கல் மாநகராட்சி 22வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். செந்தில்குமாரும் கோபாலக்கண்ணனும் அடுத்தடுத்த வீடுகளில் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக கோபாலக்கண்ணன் செந்தில்குமாரிடம் 4 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு மாதா மாதம் வட்டிப்பணம் கொடுத்து வந்த கோபாலக்கண்ணன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக அசல் தொகையில் 1,50,000 ரூபாயை செந்தில்குமாரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொழிலில் ஏற்பட்ட சுணக்கம் காரணமாக மீதமுள்ள தொகைக்கு கோபாலக்கண்ணன் வட்டி கட்டாமல் இருந்து வந்திருக்கிறார். அசல் வட்டி என கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் நிலுவையில் இருந்ததை அடுத்து கவுன்சிலர் செந்தில்குமார் கோபாலக்கண்ணனிடம் பணத்தை கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது தனக்கு சொந்தமான வீட்டை விற்று கடனை அடைத்து விடுவதாக கோபாலக்கண்ணன் கூற கவுன்சிலர் செந்தில்குமாரும் அதற்கு கால அவகாசம் வழங்கியதாக சொல்லப்படுகிறது. வீட்டை யாரும் வாங்க முன்வராததால் ஒரு கட்டத்தில் வீட்டை கவுன்சிலருக்கே விற்க முன்வந்திருக்கிறார் கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணனின் சகோதரிகளுக்கு அந்த சொத்தில் பங்கு இருந்ததால் அவர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்த கவுன்சிலர் செந்தில்குமார் மீதமுள்ள பணத்தை பத்திரப்பதிவுக்கு பின்பாக செட்டில் செய்வதாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து கடந்த 6ஆம் தேதி பத்திரப்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோபாலக்கண்ணன் நகைகளுக்கு பாலிஷ் போடும் ஆசிடை குடித்து கவுன்சிலரின் வீட்டின் முன்பாக தற்கொலைக்கு முயன்றார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்ததை அடுத்து அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தனது கணவர் பணம் கேட்டு சென்றபோது அசலுக்கும் வட்டிக்கும் மீதி பணம் சரியாகிவிட்டது, கையெழுத்து போடு என மிரட்டியதால் தற்கொலைக்கு முயன்றதாக கோபாலக்கண்ணனின் மனைவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினார். மீட்டர் வட்டிக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாரு. வாங்கிட்டு பாதி அமௌண்ட் கொடுத்தாச்சு. மீதி அமௌண்ட் கொடுக்கலாட்டி வீட்டு பத்திரத்தை வச்சுதான் வாங்கினோம். சரி வீட்டை வச்சு யாருக்காச்சும் விற்கலான்னா யாரையும் விற்கவும் விட மாட்டாரு. யார் பிரச்சனை யாருக்கு வாங்காதீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாரு. சொல்லி வச்சது சரி அவர்கிட்ட வித்து பிரச்சனை இவராலும் முடியல, கடன் பிரச்சனை நிறையா அது இதுன்னு எல்லாம் போட்டுட்டு வேலை வட்டியும் இல்லை எல்லாரும் சரி வீடவே அவருக்கே வித்துட்டு அப்போ இப்போ 15 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. மீதி அமௌண்ட் கேட்டால் சரியா நீ இவ்வளோலாம் வட்டி கட்டையில இல்லை அதுக்கெல்லாம் சரியா போச்சு, எல்லாம் தர முடியாது, உன்னை பாரு எப்படி காலி பண்ண வைக்கிறேன் பாரு, கையெழுத்து போட்டு உன்னை வீடை எப்படி காலி பண்ணுறேன்னு மிரட்டுறாங்க. டார்ச்சர் பண்ணிட்டு இது பண்ணுவோம். இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே தான் மருந்து குடிச்சு இதாகிட்டாரு. இந்த குற்றச்சாட்டு குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் பிரேம்குமார் திமுக கவுன்சிலர் செந்தில்குமாரிடம் விளக்கம் கேட்டபோது கோபாலக்கண்ணனிடம் இடத்தை மிரட்டி வாங்கவில்லை என்றும் அவர்கள் வற்புறுத்தியதால் தான் வீட்டை வாங்க சம்மதம் தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பேசி ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறினார். அவருடைய சகோதரிகளுக்கு தலா 7 லட்சம் ரூபாய் மற்ற நபர்களுக்கு கடன் செலுத்தியது போக கோபாலக்கண்ணனுக்கு கைக்கு 2.25 லட்சம் ரூபாய் வர இருந்தது. இதனால் விரக்தியில் இருந்த கோபாலக்கண்ணன் மற்றவர்களின் தூண்டுதலின் பேரில் பத்திரப்பதிவு அன்று கையெழுத்திட வராமல் சூழ்ச்சி செய்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாக கூறினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.